இந்த குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்திலே இப்படி அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கிற பாசத்தை அப்படியே அடுக்கி நீங்கள் உங்கள் ரப்பை நெருங்கி பாருங்கள். அல்லாஹ் அதே சபையிலே அரிசிலே என் அடியான் என்னை நினைத்து நான் அவன் மீது பொழிந்த பாசத்தை நினைத்து அவன் ஏங்குகிறான், என்னை இன்னும் நெருங்க அவன் ஆசைப்படுகிறான், அவன் எந்த பிரியத்தையும் பாசத்தையும் கேட்கிறானோ நான் அவனுக்கு அதை தந்து விடுவேன் என்று சலவாத்தையும் ரஹ்மத்தையும் ஹிதாயத்தையும் அல்லாஹ் தந்து விடுகிறான். இந்த நிலைதான் நமக்கு மறுமையில உண்மையான வெற்றி தோழர்களே, பெரியோர்களே. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் உண்டு. சூரத்து நிசாவில 175வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வஅதஸமு பிஹி, அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ் உடனே என்ன செய்வான், ஈமான் கொண்டு அதில் நீ வலிமையாக இருக்கிறாய், உறுதியாக இருக்கிறாய், எந்த விதமான சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அந்த ஈமானிலே எந்த விதமான தடுமாற்றம் இல்லை. சோதனைகள் வந்தால் தோண்டு போவதில்லை, நோய்கள் வந்தால் வாடி போவதில்லை, பொருளாதார நெருக்கடி வந்தால் இறைவா நீ கை கொடுப்பா என்ற நம்பிக்கையில் இருக்கிறான், குடும்ப சிக்கல்கள் வந்தால் இறைவா நீ பாதுகாப்பா என்று அல்லாஹ்வின் பக்கமே ஒதுங்குகிறான். எல்லா திசையிலே இருந்து நமக்கு தோல்விகளும் கஷ்டங்களும் வந்தாலும் யா அல்லாஹ் என் ரப்பு எனக்கு இருக்கிறான், என் ரப்பு எனக்கு இருக்கிறான், அவன் பாசத்தால் நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன் அருளை தருகிறான். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் நம்ம என்ன கேட்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்து சூரால ஓதுறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை நீ தா, யா அல்லாஹ் எங்களை அப்படியே மனசு மாற வைத்து விடாதே, பாவத்தை அழகா காமிச்சிடாதே, நன்மையா எங்களுக்கு காட்டு, அதுல ஆர்வத்தை எங்களுக்கு காட்டு, உன்னுடைய நேசத்தை ஓடி நாங்கள் பெறுவதற்கான ஒரு தௌஃபீகை தா என்று கேட்கிறோமா இல்லையா? அந்த நிலை யாருக்கு? நீங்க அல்லாஹ்வுடைய பாசத்தையும் படைத்தவனினுடைய அருளையும் நீங்கள் பெற்றால் மட்டும்தான் அந்த நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அதே போல 9:21 ஆயத்தில் அல்லாஹ் பாசத்தை பெற்ற மக்களை பற்றி இறுதியாக பேசும்போது 9:21 யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிர்ரஹ்மத்தின் மின்ஹு, அதாவது அல்லாஹ் இப்படியானவர்கள் தன் ரஹ்மத்தை சுப செய்தியாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாசத்தை உங்களுக்கு பரிசளிக்கிறான்.